ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842272250. Oh no, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date nut bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு தேர்தல் கருத்து கணிப்பாளர் திரு JVC ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். தேர்தல் நெருங்குகிறது. கிட்டத்தட்ட ஒரு 100-110 நாள் தான் அஃபீஷியலாக போலிங் டேக்கு இருக்கிறது. ஏப்ரல் 2வது வாரம் 3வது வாரத்தில் தேர்தல் வரலாம் என இருக்கிறது. முதல் கட்ட பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. பியூஷ் கோயல் வருகை, EPS உடன் ஆலோசனை அப்படின்னு பிள்ளையார் சுழி போடப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் திமுக அலையன்ஸ் அவங்க தனியாக ஒரு பக்கம் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் அவர்களும் மாநாடு வரிசையாக பொதுக்கூட்டங்களும் நடத்தி வருகிறார்கள். இந்த மூன்று முகப்பெரும் கூட்டணிகள், மூன்று முகப்பெரும் ஃபோர்ஸஸாகவும் நாடாக திரு சீமான் அவர்களும் ஒரு முக்கிய ஃபேக்டராக நால்முனை போட்டி இருக்கிறது. நீங்கள் சமீபத்தில் உங்களுடைய JVC போல்ஸில் வட தமிழகத்தை கான்சென்ட்ரேட் செய்து ஒரு முக்கிய அனலிட்டிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்திருந்தீங்க, ஒரு நேர்காணலும் கொடுத்துருந்தீங்க. வட தமிழகம் ரொம்ப குரூஷியலான ஒரு பவர் சென்ட்ரிக் இடமாக இருந்து வருகிறது. பாமகவின் கோட்டை, VCKவுடைய அவர்களுடைய அரசியல் நகர்களுக்கான கோட்டை அப்படின்னு இரு முக்கியமான கட்சிகள், இரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஸ்தலமாக இருக்கிறது. பாஜக, காங்கிரஸ் போன்றவை சின்ன பிளேயர், ஆனாலும் தேவையான பிளேயர். ADMK, DMKவும் முக்கிய ஃபோர்ஸஸ் இந்த இடத்துல. இதில் தாவேக்காவோட என்ட்ரின்றதும் வட தமிழகத்திலிருந்து தான், விக்கிரவாண்டியிலிருந்து தான் ஆரம்பித்தது. வட தமிழகத்தை குறிவைத்து தான் அவருடைய காய் நகர்வுகள் இருக்கிறது அப்படின்னு இருக்கிறது. எப்படி இருக்கிறது வட தமிழகம் இன் ரியல் மீன்ஸ்? திமுக காங்கிரஸ் கூட்டணி ஸ்லைட் குழப்பத்துல இருக்காங்க. என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய வட தமிழகம் ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பல மக்களை சந்திச்சேன், நூற்றுக்கணக்கான மக்களை சந்திச்சேன். சர்வேயும் ஒரு சைசபிள் அமௌண்ட் ஆஃப் சர்வே, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே ஒரு 12,000க்கு மேல எடுத்தோம் சர்வே. ஸோ எங்களை பொறுத்த மட்டும் போட்டி ரொம்ப டஃபா இருக்கு. கிராமங்கள்ல டீப் வில்லேஜஸ்ல தாவேக்கா இல்ல. இதை நம்ப மாட்டேன்றாங்க. சோசியல் மீடியால சொன்னாலோ இந்த வீடியோ, அது நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. உங்க கிராமத்துல போய் உங்க கிராமத்துல தாவேக்கா இருக்கான்னு கேட்டா இல்ல அப்படின்றாங்க. பூத்து போடுறது ஆளுங்க இல்ல அப்படின்றாங்க. இத நான் நான் அதுவும் என்ன எப்படி நான் டிராவல் பண்ணுவேன் அப்படின்னா, அருண், நாங்க கிளம்புவோம், கார் டிரைவர் ரைட்ல போ, இல்ல லெஃப்ட்ல போ, இல்ல ஸ்ட்ரெயிட்டா போ, ஹைவேல இருந்து மெயின் ரோட்ல இருந்து உள்ளுக்குள்ள ஒரு எவ்வளவு கிலோமீட்டர் போக முடியுமோ போவோம். எண்ட் பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து அப்படியே பேசிக்கினே வருவோம் வரும்போது. அவ்வளவுதான். இது இந்த இடம் அந்த இடம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கான்னு பாக்குறது தான். அவைக்காவை பொறுத்த மட்டும் இல்லங்கிறது தான் வருது. எந்த மக்கள் நிக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் கேட்க முடியும். வீட்டுக்குள்ள போயிட்டு நாக் பண்ணிட்டு கேட்க போறது இல்ல. யார் வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்காங்களோ, யார் ரோட்ல இருக்காங்களோ, யார் திண்ணையில இருக்காங்களோ, யார் ஒரு கடையில உட்காந்துட்டு இருக்காங்களோ, கடைக்காரரோ, அவங்க கிட்ட தான் போய் கேட்க முடியும். ஓகே, பசங்க ஒரு 10 பசங்க ஆடிட்டு இருக்காங்கன்னா, அவங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்க முடியும், ஓட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் கேட்கிறோம். அப்படி கேட்கும் போது வரக்கூடிய முக்கியமான தகவல்கள் என்னன்னா, ஒன்று, தமிழக வெற்றி கழகம் ரசிகர்கள் இருக்காங்க, ஆனா பொலிட்டிக்கலி ஆக்டிவா கிராமங்கள்ல இல்ல, நகர்ப்புறங்கள்ல இருக்காங்க. நானே அந்த 100 சீட்ஸ், ஃபர்ஸ்ட் 100 சீட்ஸ் ட்ராக்கர் டிசம்பர் 2ஆம் தேதி போடும்போது பல இடங்கள்ல, சென்னையில டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி எல்லாமே தாவேக்கா தான் லீடிங். ஏன்னா உங்களுக்கு சென்னையில இருக்காங்க, சென்னையில ஆர்கானிக்கா சொல்றாங்க. பட் கிராமப்புறங்கள்ல போகும்போது மயிலமோ இல்லைன்னா விக்கிரவாண்டியோ இல்ல விழுப்புரமோ இல்லைன்னா செஞ்சியோ இங்கெல்லாம் போய் கேட்கும் பொழுது மக்கள் சொல்லக்கூடியது கருத்து போட்டி திமுக வர்சஸ் அதிமுக. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் நம்ம மீட்டிங்கே பார்க்க முடியுது கிராமத்துல திமுகவோடது. இன்னும் அதிமுக பார்க்க ஆரம்பிக்கல. நாங்க ஒரு கிராமத்துல பார்த்தோம். போய் கேட்கலான்னு போனோம். அங்க பூத் லெவல் ஒர்க்கர் கட்சியினுடைய கொடி இருக்கு. அந்த ஒர்க்கர்ஸ் உட்காந்து ஒரு மண்டபம், ஒரு ரோடுக்கு ஓரணும் அந்த நாடக மேடை மாதிரி இருக்கும். அந்த ஒரு மேடை இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து பூத் கமிட்டி ஒர்க்கர்ஸ் போய் பேசிட்டு இருக்காங்க. இப்ப
சிவகங்கை மாவட்டத்துல வந்து என்னோட ஃப்ரெண்டு சொன்னாரு, என்னோட ஃபீல்ட் ஹெட் சொன்னாரு, அதே மாதிரியான ஒரு மீட்டிங் தாவேக்கா அது பார்த்தேன் அப்படின்னாரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. தாவேக்கா அது இருந்திருக்குன்னாங்க. சோ அங்க இருக்குன்னு அர்த்தம். இங்க இல்லங்கிற போது இல்லன்னு சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் தான். நம்பர் 2, ஆன்டி இன்கம்பன்சி அகைன்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் டிஎம்கே கவர்மெண்ட் அதிகமா இருக்கு, அதிருப்தி அதிகமா இருக்கு. ஓகே, 2வது கண்டுபிடிப்பு. 3வது, அரசு ஊழியர்கள் பெருங்கோவத்தில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னோட காணொலியில நான் சொன்னேன், அரசு ஊழியர்களின் வாக்குகளை நம்பி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் அது டிசப்பாயின்மெண்ட்ல தான் போய் முடியும்னு. ஓகே, நீங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் வந்து இன்டெஃபினிட் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம சொன்னதுக்கும் நம்ம கிரவுண்ட்ல என்ன கேட்கறோமோ அதை தான் சொல்ல போறோம். நம்மளா எதையும் மேனுஃபேக்சர் பண்ணி சொல்றது. ஓகே, சோ அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த மாதிரி பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா பிளவு கிடையாது, அது வந்து ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட். அந்த ஃபேமிலி டிஸ்பியூட்டை ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்பியூட்டா ஆக்க பாக்குறாங்க. எங்களை பொறுத்த மட்டும் அன்புமணி ராமதாஸ் தான் எங்களுக்கு வந்து முக்கியமான தலைவர், அவர் பின்னாடி தான் நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வாக்களிச்சவங்க சில பேர் இந்த வாட்டி வந்து நாங்க வந்து தாவேக்காக வாக்களிக்கிறோம்ன்றாங்க. அது நகர்ப்புறங்கள்லயும் இருக்கு, ஒரு சில கிராமப்புறங்கள்லயும் இருக்கு. அப்ப அவங்க கிட்ட கேட்டோம், என்ன உங்க கட்சி அந்த தாவேக்காவுடைய பிரமுகர்கள் இங்க இருக்காங்க. இல்லங்க, நாங்க வந்து எங்களுக்கு வந்து அதிருப்தி, நாங்க அதிமுக ஓட்டு போட முடியாது, அதனால வந்து நான் வந்து தாவேக்காக போடுறோம். தாவேக்கா இல்லைன்னா என்ன பண்ணிருப்பீங்க, நாம் தமிழுக்கு போட்டுருப்போங்க. சோ இதெல்லாம் தான் கீ ஃபைண்டிங்ஸ். ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஒரு சிலர் கிட்ட கேட்டா 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க பொங்கலுக்குன்னு கேட்டோம். சும்மா ஒரு ரேண்டமா கேட்டோம். 10,000 ரூபாய் கொடுத்தா போட்டு போடுவீங்களா? 10,000 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டோம். சோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்த விஷயம் வட தமிழ்நாட்டுல. ஓகே, அதே மாதிரி தேமுதிக அங்கங்க இருக்கு. ஒவ்வொரு அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிலும் 1000 இருந்து 3000 ஓட்ஸ் வரைக்கும் வச்சிட்டு இருக்காங்க அவங்க. சோ அவங்களும் வரதுக்கு முக்கியமான வட தமிழகத்துல அவங்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிப்பாங்க. அதாவது குருவாச்சலம், அந்த மாதிரியான தொகுதி, உளுந்தூர்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து ரிஷிவாந்தியம், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து தேமுதிக will play an important role. ஏன்னா க்ளோஸ் எலெக்ஷன் போது க்ளோஸ். அதே மாதிரி அதிமுக ஸ்பிளிட்டா இருக்கான்னு கேட்கும்பொழுது அதிமுக தொண்டர்களும் சரி, அதிமுக ஆதரவாளர்களும் சரி, எங்க சார் ஸ்பிளிட்டா இருக்கு, எங்க மாவட்டத்துல எங்க சார் ஸ்பிளிட்டா இருக்கு? வேணா ஏதோ ஒரு மாவட்டத்தில் நடந்திருக்கலாம். எங்க மாவட்டத்துல வந்து யாருமே வெளில போலியே, எங்க மாவட்டத்துல எந்த விதமான டிசென்ட்டும் இல்லையே. எங்க மாவட்டத்தில் ஆக்சுவலா 2024 நாங்க நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். பிஎம்கேவும் கூட்டினீங்கன்னா எங்க பூத்ல நாங்க தான் லீடிங்ன்றாங்க. சோ இதெல்லாம் தான் முக்கியமான ஃபைண்டிங்ஸ். அதாவது ஆக்சுவலா நான் ஓபனா சொல்றேன் அருண், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க வந்து கிரவுண்ட போய் பார்க்கல. அவங்கள வந்து உட்கார்ந்துட்டு அவங்க பட் தட் இஸ் ஆல்சோ சர்ப்ரைசிங் மீ அண்ட் ஷாக்கிங் மீ, அட்லீஸ்ட் இன் நார்தர்ன் தமிழ்நாடு. நீங்க ஆக்சுவலா ஜெயிக்க போறீங்கன்னு சொன்னா அவங்களே நம்ப மாட்டாங்க போல. அது பிகாஸ் ஆஃப் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, ஆக்சுவலா இன்ஃபேக்ட் பிஜேபியில சில தலைவர்கள், அதுக்கப்புறம் அந்த தமிழ் மாநில காங்கிரஸோட இருந்தவர் இன்னைக்கு காலையில கூட விஜய் கூட்டணிக்கு வரணும், விஜய் வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க யூ ஆர் கம்ஃபர்டபிளி அஹெட் அட்லீஸ்ட் இன் ஒன் ரீஜன். கொங்கு எப்போதுமே உங்களுக்கு கை கொடுத்த ரீஜன், சென்னை எப்பவுமே உங்களுக்கு கை கொடுக்காத ரீஜன். சென்னையில் இருக்கக்கூடிய பிஜேபி சில லீடர்ஸ் ஆக்சுவலா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது நான் சொன்னேன், நீங்க நம்பிக்கை ஆன்டி இன்கம்பன்சி நீங்க நினைக்கிறத விட அதிகமா இருக்கு ஆன்டி இன்கம்பன்சி. ஆக்சுவலா கிராமத்துல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் 2வது வாட்டி அதிமுக இன்னைக்குமே ஆட்சி வந்தது இல்லை சார், அப்புறம் எப்படி சார் இந்த வாட்டி வருவான்? இந்த வாட்டி இதுவும் எங்களுக்கு வந்து பிரச்சனையே நிறைய இடத்துல கவுன்சிலர் இல்லை. ஏன்னா ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் எலெக்ஷன் நடத்தாம விட்டாங்கல்ல அவங்க திராவிட முன்னேற்ற கழகம். சோ அதனால நிறைய இடத்துல கவுன்சிலர்ஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் கிராமப்புறங்கள்ல எங்கெங்கெல்லாம் இந்த ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், கிராமப்புற செயலாளர், கவுன்சிலர் அவங்க ஃபேவரபிளா இருக்காங்களோ அங்க மட்டும்தான் திமுகவுக்கு வந்து ஒரு அப் அண்டே வருது. So which means
லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சின்னு வரும்போது அங்க லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி அட்ரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு விஜய்க்கு ஆள் கிடையாதுல்ல. ஓகே, நான் வந்து இதில் பார்ட் பை பார்ட்டாக சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சம்மரியை வச்சு நான் வந்து சில கேள்விகள். திமுக அவங்களுடைய கோட்டையாக இருந்திருக்கிறது வட தமிழகம். அவங்க வந்து பாமக மாதிரியோ தேமுதிக மாதிரியோ விசிக மாதிரியோ எத்தனை ஃபோர்ஸஸ் வந்தாலும் வீக்கன் ஆனது என்னவோ இல்லை ஷேக்கன் ஆனது என்னவோ ஏடிஎம்கேவாக இருந்திருக்கு. தொடர்ந்து பலகாலமாக திமுகவுடைய ஃபோர்ட்டாக இருந்திருக்கிறது வட தமிழகம். ஆன்டி இன்கம்பன்சி நாட்களில் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இடமாக இந்த மண்டலம் இருந்திருக்கிறது. தென் தமிழகமும் கொங்கும் காலவாரிய போது கூட இது நல்லா இருந்திருக்கு. அப்படி இருக்க இம்முறை எப்படி இருக்கிறது? பாமகவுக்கு இணையாக வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களை கொண்டிருக்கிறது திமுக. அதே போல மற்ற சமூகங்களைச் சேர்ந்த வட தமிழகத்தைச் சேர்ந்த சமூகங்களைச் சேர்ந்த தலைவர்களையும் கொண்டிருக்கிறது திமுக. ரூட் வரைக்கும் இருக்காங்க. ஆட்டி பார்க்க முடியுமா? அருண், இங்கதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க. தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியிலேயே லாஸ்ட் டைம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து வேலை பண்ணாரு. எம்ஆர்கே பன்னீர்செல்வமோட பேரை போட்டாங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உங்களுக்கு தெரியும், ஒரு கடலூர் மாவட்டம். ஏன்னா அவரை வந்து இங்க கூட்டு வந்தாங்க. நம்ம வந்து ஒரு மித்ல இருக்கோம். ஏன்னா வன்னியர் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துரைமுருகன் ஒரு வன்னியர் தலைவர், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு வன்னியர் தலைவர். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வன்னியர் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, if I'm wrong, correct me if I'm wrong. அதாவது நான் வன்னியர் லீடர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏவா வேலு, பொன்முடி, நான் சொல்றது பெரிய தலைகள் சொல்றேன் நான் இருந்தாங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சின்னு வரும்பொழுது இது எல்லாமே வந்து பிரேக் ஆயிடுது உங்களுக்கு. நீங்க சொல்ற ஒரு விஷயம் கரெக்ட். என்ன விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க சொல்றது ஒரு விதத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிறேன்னா செஞ்சி மரண தொகுதியில 2011லயே பாமக கேண்டிடேட் ஜெயிச்சாங்க திமுக கூட்டணியில. 2016 2021 உங்களுக்கு வந்து திமுக மஸ்தானே ஜெயிச்சாரு. ஏவா வேலு திருவண்ணாமலையில எப்போதுமே தோத்தது இல்ல. நீங்க அதனால அதே மாதிரி துரைமுருகன் வந்து காட்பாடியில எப்போதுமே ஜெயிச்சிட்டு இருப்பாரு. காந்தி வந்து ராணிப்பேட்டில் இருக்கு. அதுக்காக வச்சுதான் நீங்க கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட கேள்விய. நான் என்ன சொல்ல வரேன்னா மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஒன்னு அரசாங்கத்தின் மீது, ரெண்டாவது எம்எல்ஏ மீது, மூணாவது லோக்கல் லோக்கல் கவுன்சிலர் லெவல்ல. So multiple layer of anti-incumbency is actually hitting them very badly. And இப்பதான் ஆரம்பிக்குது அது. ஓகே, இதுவே 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஆக்சுவலா ஒண்ணு சொல்ல போனா கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஆக்சுவலா பெனிஃபிட் ஆன கரூர் இன்சிடென்ட்ல யார் பெனிஃபிட் ஆனான்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே. டிவிகேவும் தானே. டிவிகே தானே அந்த இடத்துல சிம்பத்தி கிடைச்சிருக்கும். விக்டிமா இருக்காங்க அந்த இடத்துல, வெளியில தெரியுது விக்டிம் அப்படின்ற மாதிரி தானே தெரியும். அதுதான் சொல்றேன். இப்ப வந்து உங்களுக்கு வந்து கரூர் இன்சிடென்ட் clearly showed that there was a problem with certain infrastructural issues as far as whatever is concerned. அதுக்கு அதனுடைய அட்வான்டேஜ் எங்க போகுதுன்னா நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் டிஎம்கேங்கிறது எது? அதிமுக. இந்த நிலையில அதிமுக. சோ அதனால அங்கதான் பெனிஃபிட் போகுது. இன்ஃபேக்ட் விஜய் வந்து திமுக அடிச்சு பேச 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 அதிமுகவோட ஸ்டாக் தான் ஏறுது. ஏன்னா அவர்கிட்ட உள்கட்டமைப்பு இல்ல. அவர்கிட்ட உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய சென்னை மாதிரியான ஏரியால அவர்கிட்ட பெனிஃபிட் போகுது. This is purely an anti-incumbency election. In fact, எங்கிட்ட ஜூலை மாசம் ஒரு முக்கியமான பிரமுகர் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு, அதாவது திருச்சியில எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருந்த போது அவர் வந்தார். வந்துட்டு எங்கிட்ட ஒரு முக்கியமான பிரமுகர், அவர் கட்சியில சேர்ந்தவர் இல்ல, அவர் இஸ் an important analyst. He drove all the way. அன்னைக்கு சொன்னாரு எனக்கு ஆன்டி இன்கம்பன்சி சிக்னல் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஜூலை மாசம், ஜூலை. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நாங்க ப்ராபப்லி we were speaking in the month of October எண்ட்ல பேசும்போது, சார் உங்களுக்கு தெரியல ஆன்டி இன்கம்பன்சி? இல்ல, நான் இன்னும் கிரவுண்ட் ஹிட் ஆகல, நான் ப்ராபப்லி டிசம்பர்ல தான் நான் கிரவுண்ட் ஹிட் பண்ணுவேன். இல்ல ஆன்டி இன்கம்பன்சி வர ஆரம்பிச்சிருச்சுனாரு. இந்த வாரம் நான் பேசல அவர் கூட. நான் பேசினா அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்க சொன்னது கரெக்டா, ஆன்டி இன்கம்பன்சி ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி. அண்ட் அது கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து
ஏன்னா ஐ திங்க் நிறைய ப்ராமிஸ கொடுத்துட்டாங்க, நிறைவேற்ற முடியாத ப்ராமிசஸ் கொடுத்தாங்க. சோ அது வந்து இஸ் இட்டிங் வெரி பேட்லி. சோ இதுதான் உங்க கேள்விக்கான முதல் கேள்விக்கான பதில். எஸ் சார். அதே போல பார்க்கணும்னா 2 பேருடைய ஃபோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒன்று பாமக, இன்னொன்று விசிகா. அவங்களுடைய பிரசன்ஸ் எப்படி இருக்கு? அவங்களுக்குள்ள ஒரு சைடு வந்து டிஸ்பியூட் போற மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எந்த கூட்டணியில் இருப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த சீட்டு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் இருக்கு. என்ன இருக்கு களத்துல? ஸோ பிஎம்கே நான் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் கிட்டலாம் நான் வந்து ஒப்பீனியன் கேட்கவே மாட்டேன். லோக்கல் பொலிட்டிக்கல் லீடர்லாம் ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் லீடர்னால நாங்கள் சர்வே எடுக்காம போயிட்டே இருப்போம். பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பராக இருந்தாலே எடுக்கிறது கஷ்டம். பட் இப்பெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லா கிராமத்துலையும் ஏதாவது ஒரு கட்சியை சேர்ந்துதான் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிராமப்புறத்துல ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து மெம்பர்ஷிப் அட்லீஸ்ட் வாங்கி வச்சிருக்காங்க அவங்களுடைய பெனிஃபிட்காக. பட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஐ பம்ப்ட் இன்டு அ பொலிட்டிக்கல் லீடர், வில்லேஜ் லெவல் பொலிட்டிக்கல் லீடர் ஆஃப் பிஎம்கே. அவரோட பேசும்போது அவரோட பேசுற கருத்து மட்டும் இல்ல, மக்கள் வன்னிய மக்களோட கருத்து, பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆதரவாளரோட கருத்து, அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, ஒண்ணு அன்புமணி பின்னாடி தான் எல்லாரும் இருக்கும், ரெண்டாவது அதிமுகவோட கூட்டணி தான் எங்களுக்கு வேணும், மூன்றாவது அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தால் மட்டும்தான் இங்க திமுகவை தோற்கடிக்க முடியும். சோ பிஎம்கே பொறுத்த மட்டும் நம்ம பார்க்கிறது என்னமோ டிஸ்பியூட், ஆனா மக்கள் இருக்கிறது என்னமோ அன்புமணி பின்னாடி. இது வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் திஸ். நான் கொங்குக்குள்ள என்டர் பண்ணல ஒன்னும். ஏன்னா தர்மபுரி கிருஷ்ணகிரி எல்லாம் இன்னும் அவங்களோட கோட்டை, உங்களுக்கே தெரியும். ஓகே, நான் சொல்றது இந்த விழுப்புரம் அந்த மாதிரியான ஏரியாலேயே, திருவண்ணாமலை அந்த மாதிரியான ஏரியாலேயே இது வருது உங்களுக்கு. விசிகாவை பொறுத்த மட்டும் ஐ திங்க் விசிகாவில் இருக்கக்கூடிய, அதாவது கிளியர் கட்டா சொல்லணும்னா, நிறைய பசங்க வந்து திருமாவளவனால டைரக்டா பெனிஃபிட் அடைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து மூவ்மெண்ட் ஆகிறது கஷ்டம். அதாவது இந்த சிறுத்தை குட்டிகள் அப்படிம்பாங்க இல்லையா, அவங்க வந்து சம்வேர் ஆர் அதர் சம்திங் திருமாவளவன் வந்து ஏதோ பண்ணிருக்காரு. அவர்களுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது அதை அட்ரஸ் பண்ணதோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்காரு. அவங்க வந்து எந்த மூவ்மெண்ட்டும் தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து ஸ்டிக்கிங் ஆன் டு த டிஎம்கே அலையன்ஸ். ஆனா பொதுமக்கள் கொஞ்சம் அந்த விசிகானால உதயசூரியனுக்கு வந்த ஓட்டுகள் ஒரு சிக்னிபிகன்ட் சங்க் சொல்லலாம், அது ஒரு 8% 10% கூட சொல்லலாம். அது வந்து தாவேகா பக்கம் போகும். ஸோ விசிகாவுடைய ஓட்டுல பெருமளவு திமுகக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, தாவேகாக்கு போகும். விசிகாக்கு விழும். அது அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா, இல்ல விசிகாக்குமே விழாதா? இல்ல, விசிகாக்கு விழுந்தே டவுட் தான் எனக்கு இந்த வாட்டி. விசிகாக்கே தொகுதியை மாத்தி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. அதாவது விசிகா நின்று ஜெயிச்ச தொகுதிகள்ல சில தொகுதிகள்ல ஸ்வாப் பண்ணிப்பாங்க நான் நினைக்கிறேன். இது தனிப்பட்ட கருத்து. இப்ப மேபி எஸ் பாலாஜி வந்து வேற ஏதாவது சீட்ல நில்லுங்க, நீங்க திருப்பூர்ல நிற்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். திமுகவே அங்க நிற்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த 2 கட்சிகள் போலவே இன்னொரு முக்கியமான கட்சி அப்படின்னா டிஎம்கேக்கு இணையாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே. அவங்க வந்து 10% இடஒதுக்கீடு கொடுத்ததுல வன்னிய சமூக மக்கள் மத்தியில் பெருமளவு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்களுடைய ரீச் அவுட் ஆயிருக்கு. அவங்களுடைய நேம் இபிஎஸ் அப்படின்றவர் அங்கே ரீச் அவுட் ஆயிருக்காரு நார்த் தமிழ்நாட்டில் அப்படின்னு 2021 இந்த விஷயம் இருக்கிறது. 24லேயும் அவர்கள் வந்து எதிர்பார்த்தது பிஎம்கே இங்கே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஏடிஎம்கே நினைச்சாங்க. பட் ஆனால் பிஎம்கே என்டிஏ சூஸ் பண்ணி போனதையும் பார்த்தோம். இம்முறை எப்படி இருக்கிறது? ஏடிஎம்கே அந்த 2021 பெற்ற கிரிப்பை டைட்டா பிடிச்சிட்டு இருக்காங்களா? அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. இவட ஆட் தான் ஆறாங்க அவங்க. அதாவது இந்த மற்ற சமூகம், அதாவது அந்த ஆட் ஆர்த வந்து சீல் பண்ணக்கூடியது தேமுதிகவோட என்ட்ரி. சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. டிஎம்டிகே அடுத்து வர போறேன். ஏடிஎம்கேக்கு இன்டாக்டா இருக்கு. ஏடிஎம்கேக்கு ப்ராபப்லி சப்போர்ட் அதிகமா இருக்கு. சில பேர் டிஎம்கேக்கு 2021 போட்டவங்க இந்த வாட்டி நாங்க அதிமுக ஓட்டு போட போறோம் பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க.
இது ஏஜ் கேட்டகரி வச்சு சொல்லணுமா சார்? ஏன்னா இப்போ பிஎம்கேவை பிடிக்காம இருக்கக்கூடிய வட தமிழகத்தை சேர்ந்தவர்கள், டு பி ஸ்பெசிஃபிக் வன்னிய சமூகத்தை சேர்ந்த மக்கள், அவங்கள வந்து இந்த பிஎம்கேவுக்கு நடக்கிற சண்டை இதெல்லாம் பார்த்துட்டு ஏடிஎம்கேவும் வேணாம், டிஎம்கே வேணாம், டிவிகேக்கு போயிடுவோம், நமக்கு இங்கே இத்தனை நாளாக இல்லாத வளர்ச்சிக்கு இவங்கெல்லாம் தான் காரணம், நம்ம புது சாய்ஸுக்கு போவோம், மாற்றாக போவோம், ஆல்டர்னேட்டிவாக போவோம் அப்படின்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த தியரி வெறும் தியரி தானா, ஆன் பேப்பரில் மட்டும்தானா, ரியாலிட்டியில் எப்படி இருக்கு? ரியாலிட்டியில் கிடையாதுங்க, ரியாலிட்டியில் கிடையாது. நான் எக்ஸாம்பிளுக்கு நிறைய சின்ன பசங்களோடையும் பேசினேன், யங்ஸ்டர்ஸோடையும் பேசினேன். அவங்களோட ஓட்டு வந்து வில்லேஜ்ல இருக்கும், ஆனா அவங்க ஒர்க் பண்றது வந்து ஹார்பர்ல ஒர்க் பண்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட மீட் பண்ணி பேசினேன். ஒரு ஸ்மால் டைம் பிசினஸ் மேனோட பேசினேன். சென்னையில ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஜினியர் சில பேர்லாம் அங்க வந்திருந்தாங்க, அவங்களோடையும் பேசினேன். ஏன்னா திருவிழா இருந்தது அந்த இடத்துல. சோ அவங்க யாருமே தாவேகாக்கு ஓட்டு போடுறேன்னு யாரும் பெருசா சொல்லல. அதாவது இந்த 1 இயர் ஆர் நான் 1 இயர் யங்ஸ்டர்ஸ் வந்து தாவேகா பக்கம் வருவாங்க அப்படிங்கிறது ரூரல் பெல்ட்ல நார்தர்ன் தமிழ்நாடுல நான் பார்க்கல, நான் கேட்கல. ஓகே, போன தேர்தலில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. வன்னியருக்கான அந்த இடஒதுக்கீடு கொடுத்தது சவுத்தில் மட்டும் இல்லை, கொங்குல மட்டும் இல்லை, நார்த்தன் தமிழ்நாட்டிலேயே வன்னியருக்கு எதிரான ஒரு வன்னியர் போலரைசேஷன் நடந்ததா சொல்லுவாங்க. ஏன்னா சிவி சண்முகம் அவர்கள் பாமக கூட்டணியில் இருந்தபோது கூட அங்கே அவரால் ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு போலரைசேஷன் அதர் கேஸ்ட் ஒருங்கிணைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இம்முறை அந்த போலரைசேஷன் இன்னும் இருக்கா, இல்லை அதெல்லாம் கூல் டவுன் ஆகி அவங்க டிஎம்கே மீதான வெறுப்பு, இந்த பக்கம் மீதான கோபம் அப்படின்னு வேற ஏதாவது விஷயம் டைலூட் பண்ணியிருக்கா? நிறைய விஷயம் டைலூட் பண்ணிருக்கு. இன்ஃபேக்ட் நாட் ஓன்லி சிவி சண்முகம், நீங்க கேட்டீங்கன்னா ஜோலார்பேட்ல தோத்து போனாங்க, பர்கூர் முன்னாடி ஜெயலலிதா தோத்த தொகுதியிலே தோத்து போனாங்க. அப்பெல்லாம் நாங்க பார்க்கவே பார்த்தோம். பர்கூர்ல வந்து என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, நாங்க இந்த வாட்டி திமுகவுக்கு தான் ஓட்டு போட போறோம், காரணம் இதுதான்பாங்க. அது இந்த வாட்டி இல்ல, அது இந்த வாட்டி. ஆனாலும் அதை வந்து சிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க அடுத்த கேள்வி கேட்கும்போது நான் பதில் சொல்லிக்கிறேன். அங்கதான் வரேன். இந்த இடத்துல வந்து பாமக, விசிக, அதிமுக, திமுகன்னு சொன்னாலும் 2 கட்சிகள் பற்றி கேட்டே தீர வேண்டியது. ஒன்று தேமுதிக, விஜயகாந்த் அவர்களை 2011 ஒரு பக்கம் திரு கருணாநிதி அவர்கள் விசிகாவையும் பாமகவையும் இரு பக்கத்திலையும் வச்சுக்கிட்டு வட தமிழகத்தை நாங்கள் தான் ஜெயிக்க போறோம்னு சொன்னப்போ ஜெயலலிதாவே அவர்களே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் அழைத்தது தேமுதிகவை. அது வட தமிழகத்தை எப்பேற்பட்ட அளவில் கிளிக் ஆச்சுன்னு பார்த்தோம் அவங்க கெமிஸ்ட்ரி. அப்படி இருக்க இந்த டைம் பிஜேபியும் இருக்கிறது. பிஜேபி, தேமுதிக இவர்கள் இருவருடைய ரோல் அண்டர் ரேட்டடா இல்ல ஒரிஜினலாவே அவங்க அண்டர் யூட்டிலைஸ்டா, என்ன இருக்கு அவங்களுடைய ஸ்டேக்ஸ் என்ன வட தமிழகத்துல? I think they've got a limited presence. அதாவது பாரதிய ஜனதா கட்சி வளருது, கிராமத்துல பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவர்களுக்கு சப்போர்ட் இருக்கு, அவங்க வந்து வந்துட்டாங்க, அவங்க வந்து ஒரு கேங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறது கிளியர் கட்டா மெசேஜ் வந்துருச்சு நமக்கு. ஸோ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இட் இஸ் நோ மோர் எ கொங்கு அண்ட் சவுத் பார்ட்டி. ஏன்னா ட்ரெடிஷனலா என்ன சொல்லுவோம்னா வந்து கொங்கு, சவுத்து, சென்னை, கன்னியாகுமரி, சென்னை, அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் அப்படிம்பாங்க. இல்ல வடக்கு தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி காலூன்றி இருக்கிறது. ஆனால் தனியா போட்டியிடுற அளவு கிடையாது. They will be a good significant add-on. அவங்க வந்து ஒரு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஓகே, சோ இமீடியட்டா வந்து உடனே வந்து நிறைய பேர் ஆரம்பிச்சுவாங்க, தனியா நிற்கலாம், நிற்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் வளரல. அதாவது ஒரு சிக்னிபிகன்ட் they cannot be underutilized or they cannot be ignored in northern Tamil Nadu anymore as far as BJP is concerned. Okay, as far as DMDK is confirmed, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நான் கன்சிஸ்டன்டா சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, தேமுதிக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு போனா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அடையக்கூடிய லாபத்தை விட தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தா தேசிய ஜனநாயக கூட்டணி அடையக்கூடிய லாபம் பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா புரிஞ்சுக்கணும். தேமுதிக திமுகல போறதுனால திமுக கூட்டணிக்கு பெரிய லாபம் கிடையாது. தேமுதிக அதிமுக கூட்டணி வர்றதுனால அதிமுக கூட்டணிக்கு லாபம் அதிகம். இதுல தேமுதிகக்கு எது லாபம்? தேமுதிகவுக்கும் இங்க அதிமுகவுக்கு வருதுதான் அவங்களுக்கு லாபம், அவங்களுக்கு அதிக லாபம். ஏன்னு சொல்றேன்னா கேட்டுக்கங்க, ஆன்டி இன்கம்பன்சி அவங்க கேரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல.
ம். இப்ப ஆன்டி இன்கம்பன்சிக்கும் தேமுதிகவுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஏன்னா அவங்க ஆட்சியிலேயே இல்ல. அவங்க எம்எல்ஏ கூட ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அப்படிங்கிற பொழுது திமுக அலையன்ஸ்ல போய் ஆன்டி இன்கம்பன்சி கிராஸ் அவங்க கேரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க அதிமுக பக்கம் வந்தா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸும் ஆட் ஆகும் பொழுது அது தேமுதிகவுக்கும் லாபம், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் லாபம். அண்ட் இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஓபிசி கன்சாலிடேஷன் ஆகும். 1 இயர் நான் 1 இயர் போலரைசேஷனை தாண்டி இது ஓபிசி எம்பிசி கன்சாலிடேஷன் ஆகும். இந்த ஓபிசி எம்பிசி கன்சாலிடேஷன் நார்தர்ன் தமிழ்நாடுல will play a very important role towards determining who is going to win. தேமுதிகவை பொறுத்த மட்டும் அவங்களுடைய 2021 எலெக்ஷன் அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. அவங்க வாங்கினது 2,06,000 ஓட்டு. ஆனா அவங்க கன்சிஸ்டன்டா எல்லா அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிலையும் 1000, 2000, 3000 அந்த 1000, 2000, 3000லாம் நான் அப்பயே நினைச்சு என் ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தர்கிட்ட சொன்னேன், பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், இதுல சிக்னிபிகன்ட் சங்க் அவங்க ஆக்சுவலா ஒர்க்கர்ஸா இருப்பாங்க அப்படின்னு, அவங்க கட்சியுடைய கேடர்ஸா இருப்பாங்க அப்படின்னு. என்ன வாங்கினது 2,06,000 ஓட்டு. அந்த ஓட்டுல இப்ப நீங்க நேத்திக்கு தான் நீ தான் ஷேர் பண்ணீங்க அருண், 50,000க்கு மேல ஐ திங்க் எவ்வளவு அவங்க 20,000 கரெக்ட். 20,000 இருக்கு. 20,000 லார்ஜஸ்ட் 4th ஹையஸ்ட் பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட் வச்சிருக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டு தேமுதிக. முதல்ல திமுக, அடுத்து அதிமுக, அடுத்து புதிய பவராக பிஜேபி உயர்ந்து நிற்கிறது. 54,000 பூத் ஏஜென்ட்டை போட்டிருக்காங்க. அடுத்தது தேமுதிக இருக்கிறது 30,000 சம்திங்ல. So I think I'm pretty certain. So அவங்க 20,000 வச்சுக்கோங்களேன், 20,000 கேடர்ஸே இருக்காங்க அப்படின்னா அந்த 20,000 கேடர்ஸ் அவங்க வீட்டுல ஒரு 3,000னா 60,000 ஓட்டு ஆக்சுவலா அவங்களுக்கு இதுல இருந்தே வந்துருது. அந்த கேடர்ஸ் மூலமே வந்துருது. அதுவே பெரிய விஷயம். சோ அது ஒரு அது அனதர் திங், அவங்க எல்லாமே கொஞ்சம் கமிட்டட் கேடர்ஸ். விஜயகாந்த் அவர்கள் பற்று, வெரி, பாசம். ஆமா, அந்த கமிட்டட் கேடர்ஸ், அந்த கமிட்டட் கேடர்ஸ் எப்படி யாரை எந்த பூத்ல இருந்து கொண்டு வரணும், பூத்துக்கு கொண்டு வரணும், ஓட்டிங் நடக்கணும், எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. சோ இட் வில் பி வெரி குட் அடிஷன். அதனால தான் சொல்றேன், தேமுதிக will be a very good addition. ராஜ்யசபா சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எடப்பாடி ராஜ்யசபா சீட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஓகே, சோ அதுதான் அவருக்கு ஒரு சிக்னிபிகண்டா இருக்கும். அதே சமயத்துல இன்ஃபேக்ட் விஜய்க்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும்னா தேமுதிக அவங்க போய் சேர்ந்தாங்கன்னா கூட அவங்களுக்கும் அங்கேயும் அடிஷன் இருக்கும். ஏன்னா தாவேகாக்கு மிஸ்ஸிங் லிங்கே கிராமப்புறம் தான். தேமுதிகக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் கிராமப்புறம் தான். ஓகே, ஸோ தேமுதிகக்கு செகண்ட் பெட்டர் ஆப்ஷன் டிவிகே அலைன்ஸ். நான் செகண்ட் பெட்டர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களால சீட் கன்வர்ஷன் நடக்காதுங்க. அவங்களுக்கு 2016லயும் எம்எல்ஏ கிடையாது, 2021லயும் எம்எல்ஏ கிடையாது, 2000 இது வரைக்கும் எம்பி சீட் ஜெயிச்சது இல்லை. அப்படிங்கிற போது அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு கன்வர்ஷன் வந்தே ஆகணும். இந்த வாட்டி அவங்களுக்கு எம்எல்ஏ வேணும். அவங்களுக்கு என்டிஏலயும் சரி, டிஎம்கே அலையன்ஸ்லயும் சரி, எம்எல்ஏ அண்ட் எம்பி ரெண்டுமே கன்ஃபர்ம்டு. அதனால தாவேகா will be a third option for பிரேமலதா மேடம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வட தமிழகத்திலேயே இவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. கூடவே திரு சீமான் அவருடைய ரோல் என்ன, அமமுக, ஓபிஎஸ் இவங்களுடைய சேஞ்சஸ், ஃப்ரிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கேம்ப்ஸ்குள்ள அப்படின்றதும் இருக்கிறது. ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த மண்டலங்களுடைய உங்களுடைய சர்வேக்காகும் ஐ திங்க் ஒரு இடத்துல சாணக்கியாவும் ஜேவிசி போலும் மீட் ஆகக்கூடிய இடத்துக்கு வந்திருப்பாங்க. நான் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன், உங்களுடைய நிறுவனர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் முதல் முறையாக 2019க்கு அப்புறம் என்டிஏ ஆர் அதிமுக அலையன்ஸ் திமுகவை விட அதிக ஓட் ஷேர்ல இருக்காங்கன்னு நீங்க குறிப்பிட்டார். அதே இடத்துக்கு தான் நானும் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் இன் 2025 எண்ட் டிசம்பர்
எனக்கு வந்து இது கன்க்ளூஷன் டு பி ஃப்ராங்க், டு பி ஓப்பன், என்னன்னா ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு சர்வேல என்டிஏ ஆர் ஏடிஎம்கே ஆர் டோட்டலாக இந்த அலைன்ஸ் முதல் முறையாக டிஎம்கே அஹெடா வந்து நிற்கிறது ஃபர்ஸ்ட் டைம். எஸ், இது நான் டிசம்பர் 2 ட்ராக்கர்ல 100 சீட்ல 53-54 சீட் நான் பிஜேபி என்டிஏக்கு கொடுத்தேன், ஏடிஎம்கே கொடுத்தேன் அலையன்ஸுக்கு. அதுக்கப்புறம் நார்தர்ன் தமிழ்நாடுல போன சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 20 அன்னைக்கு தெல்ல தெளிவா நான் சொன்னேன், டிஎம்கேவா முந்துகிறது அதிமுக வட தமிழகத்துல. ஸோ அதே சமயத்துல தான் உங்களுடைய சர்வேயும் வந்திருக்கு, விச் மீன்ஸ் we are at a meeting point. மெனி மோர் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறது, இதே போல பல ஷாக்கர்ஸ் அப்படின்னு இருக்கிறது தெரிகிறது. போல் சீசன் வந்துருச்சு, அவங்களுடைய அடுத்தடுத்த சர்வேக்கும் காத்திருக்கோம் சார். ரொம்ப நன்றி சார், நம்மோடு இணைந்து டீட்டெயிலாக பேசியதற்காக மிக்க நன்றி. வணக்கம்.